மிஷன் கன்வென்ஷன் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். வெவ்வேறான செய்திகள், உற்சாகமூட்டும் சாட்சிகள், வெவ்வேறு இடத்துலேருந்து வந்த ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு மிஷனரிமார்களும் உற்சாகம், அவங்களுடைய சாட்சிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப உற்சாகத்தை ஊட்டக்கூடியவைகளாய் இருந்தது. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அவங்களுடைய பணி நம்ம மத்தியில் ஒவ்வொரு ஆராதனையிலையும், இன்னைக்கு காலையில் இந்த தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் ஒவ்வொரு ஆராதனையிலையும் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மிஷன் டிபார்ட்மெண்ட்காக நம்ம இது ஒரு நன்றி உரை, ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இது கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதான பாஸ்டர் ராஜ்குமார் மற்றும் அந்தமானில் ஊழியம் செய்கிறதான குமார், இங்கே இருக்கிறதான தாமஸ் சார்ல்ஸ், பிரதர் ஜான்ராஜ், சிஸ்டர் ராஜி, சிஸ்டர் வசந்தி அருள்ராஜ். இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சுருக்கத்தை அவங்க கொடுத்தாங்க. மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு. பாஸ்டர் ஜே ராஜேந்திரன், இவங்க எல்லாருக்காகவும் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இசையில் நமக்கு ஹெல்ப் பண்ணதான ஒவ்வொரு நாளும் அருமையாக ஒவ்வொரு டீம் வந்து ஹெல்ப் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் மிஸ் ஆனாலும் ஒருத்தர் அழகாக வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஸ்டால்ஸ் போட உதவியாக இருந்ததான நம்முடைய அருமை விசுவாசிகள். ஓ மை காட், என்ன சொல்ல வார்த்தை இல்லை. அல்டிமேட், சரியா? அல்டிமேட். ரொம்ப அழகாக அற்புதமாக எனக்கு கொடுத்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்த ஒவ்வொரு சாப்பாட்டு பொருட்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த லிஸ்ட்டு ஒன்று, போட்டது ஒன்று. ஓ ஓ கை தட்டுவோம்மா. அருமை அருமை. க்ரீன் டீயா, ப்ளூ டீயா, அப்புறம் பெண்கள் ஒரு சில பேர் வீட்டில் வைக்கிற குழம்ப டப்பா பண்ணி நீங்கள் விற்றீங்க பார்க்கலாம். ஓ, அதுதான் கைத்திறமை. கைத்திறமை, வாய்த்திறமை போட்டு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே ரொம்ப அருமையாக இதை தான் தேவன் எதிர்பார்க்குறார். புரியுதா? நம்ம யாரையும் பார்த்து காப்பி பண்ணி செய்யறதில்ல. நமக்கு இருக்கிற திறமை, நமக்கு இருக்கிற ஸ்கில்லை வந்து எல்லாரும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதை தேவன் அங்கீகரிக்கிறார், அதை தேவன் ஆசிர்வதிப்பார். சரியா? அடுத்தது உடன் ஊழியர்கள், அவங்க செய்ததான காரியங்களை மறக்க முடியாது. கிட்டத்தட்ட 2 மாதமாக பல மறைவான காரியங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது தன்னார்வ தொண்டர்கள், ரெலன்ட்லெஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டு ஒன்று, ஒரு வார்த்தை, அதாவது இரவு பகல் பார்க்காம தேவஜனமே. பாஸ்கரையா கடியில் இருக்கிறதான நம்ம வாலண்டியர்ஸு ஒரு சில பேர் தூங்க கூட இல்லை. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒரு 5 பேர் சொன்னாங்க. நான் பேர் சொல்லலை, வேண்டாம். அவங்க கண்டிப்பாக பிரதிபலனை பரலோகத்தில் அவங்க பயங்கரமாக ரெலன்ட்லெஸ் ஒர்க் பெரண்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க குப்பையோட குப்பையாயிட்டாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு சில காரியங்கள் நாங்கள் செய்யணும்னு வச்சுருக்கோம். சரியான வேலை அவங்க செஞ்சது. அடுத்தது பிரதர் கிறிஸ்டபர், இவங்களையும் மறக்க முடியாது. அதற்கெல்லாம் தாண்டி தேவஜனமே, இதெல்லாம் ஸ்மூத்தாக இந்த 3 வருஷத்தை காட்டிலும், உண்மையிலே சொல்லணும்னா இந்த வருஷம் ரொம்ப ஸ்மூத்தாக, நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இல்லை, நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் ரொம்ப அருமையாக. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஜெப பங்காளர்கள். உங்களுடைய பங்கை மறக்கவே முடியாது தேவஜனமே. உங்கள் பங்கை வந்து மறக்கவே முடியாது. அந்த 26 ஹவர்ஸில் ப்ரே பண்ணுறவங்க, 35 ஹவர்ஸ் ப்ரேயரில் ஜெபம் பண்ணுறவங்க, செயின் ஆஃப் ப்ரேயரில் ஜெபம் பண்ணுறவங்க, அந்த RSAG செயின் குரூப்பில் நீங்கள் உங்களுடைய டைமிங்ஸ்லாம் போடுறவங்க, உங்களை மறக்க முடியாது, உங்களை மறக்க மாட்டோம். ஒவ்வொரு அந்த புக்கில் நீங்கள் எழுதி அந்த 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 உங்கள் பெயர்களை எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்கே பால்கனியில் ஆங்கில ஆராதனையில் வச்சு அந்த புக்கு அதில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இங்கே பார்க்காத ஒருவர் உலாத்திக்கிட்டே இருக்கார். யார் அது? அவர் ரொம்ப அழகான கிரியைகளை, நாம் அறியாத, அறிவுக்கே எட்டாத காரியங்களை செய்த நம்ம திருத்துவ தெய்வத்தை நல்ல கரங்களை தட்டி. ஓ ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேவஜனமே, கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்கணும்னு விருப்பப்படுறேன். நெகேமியா 3:20 ஒரு அழகான ஒரு நபரை பற்றி போடப்பட்டிருக்கும். பாருக் அப்படின்ற ஒரு நபரை பற்றி போடப்பட்டிருக்கும். அந்த நபரை குறித்து என்னன்னா, அவன் பின்னொரு பங்கை அப்படின்னு, பின்னொரு பங்கை அவன் எடுத்து செய்தான். பின்னொரு பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஓட்டி, ஓவர் டைம் அப்படின்னு அர்த்தம். பின்னொரு பங்குன்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு வார்த்தை சேர்த்துருக்கும். அது பாருக்குக்கு மட்டும் வெகு ஜாக்கிரதையோடே
வெகு ஜாக்கிரதையோட. நெகேமியா 3:10 பாருக் என்கிறதான ஒரு மனுஷனை பற்றி போடப்பட்டிருக்கோம். அவன் பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோட, நான் ஒரு சில பேரை நான் சொல்லாமல் நான் விட்டுருப்பேன். வெகு ஜாக்கிரதையோட ஒரு சில பேர் வந்து இங்கே நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பேரை மறந்து போவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. சரியா? அதனால் கர்த்தர் நம் அனைவரோடு இருந்தோம். பெரிய காரியங்களை தேவன் செய்தார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.